ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நல்ல சூப்பராக நம்ம டேஸ்ட்டாக வாசனையாக எப்படிலாம் இருக்குது, அதே மாதிரியே நம்ம வெண்பொங்கல் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். நம்ம எந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், 1/2 டம்ளர். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் டேரெக்டாக போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டோம். இப்போ இதில் நம்ம எந்த டம்ளரில் அரிசி பாசிப்பருப்பு அளந்தோமோ அந்த டம்ளரில் இப்போ நம்ம ரேஷியோ பார்த்திங்கன்னா அரிசி 1, 1/2 பைத்தம்பருப்பா, 2 சேர்த்தா 1.5 டம்ளர். இந்த 1.5 டம்ளருக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும். அப்போனா 4.5 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும். 4.5 கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1, 2, 3, 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். 1/2 கிளாஸ் பால் ஊற்ற போகிறோம். நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோமா, 1/2 கிளாஸ் பால், காய்ச்சின பால். சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சிட்டோம். இப்போ இதில் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஏன் இதில் பால் ஊற்றிருக்கோம் அப்படின்னா, பக்கா ஹோட்டல் ஸ்டைல் வரணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு, அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சி இந்த லெவலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பால் ஊற்றிருக்கேன். பால் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக செய்ய மாட்டேன். உங்களுக்கு பக்கா ஹோட்டல் ஸ்டைல் செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும். அது ஒரு மாதிரி எல்லோவும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர் பார்க்கறதுக்கு. லைட்டாக மஞ்சள் தூள் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக நெய் விடுறோம். ஏன்னா அந்த அரிசி பருப்பு இந்த நெய்யோடு சேர்ந்து குழையும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சால் மட்டும்தான் பக்காவாக ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே உங்களுக்கு வரும். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட போகிறோம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டோம், விசில் போட போகிறோம். இது ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வரணும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் இருந்ததுன்னா அடி உட்கார்றதோ இல்லை சாதம் கொஞ்சம் நெத்தாக இருக்கிறதோ இந்த மாதிரி இருக்கும். நல்லா குழைய வரணும். அதனால் 4 விசில் விட்டுக்கோங்க. 4 to 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கங்க. இது அப்படியே இந்த கரண்டியால் லைட்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. மசிச்சுட்டு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இப்போ தாளிப்பு என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இல்லை, தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடலை எண்ணெய், கொஞ்சமாக நெய், காஞ்சதும் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். சீரகம் கொஞ்சம் இருக்குது, இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு. கருவேப்பிலை இருக்குது, எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். இது வாசனை நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. அவ்வளோதான். மிளகு ஜீரகம் ரொம்ப பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் போட்டோம்னா
கரிஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. லைட்டாக போட்ட உடனே அடுத்து இஞ்சி கருவேப்பிலை நம்ம போட்டுடலாம். இந்த இஞ்சி எண்ணெயில் முறியக்குள்ளே தான் அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட் மாதிரியானது தான் இதனுடைய பதம். இப்போ பொங்கலில் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம போட்ட உடனே அப்படியே கிளறக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும்னுட்டு கிளறுங்க. பாருங்கள், இப்போ நம்ம தாளிப்பை கிளறலாம். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில் தூள் உப்பு போட்டு ஆட் பண்ணி நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் கம்மியாகாது, உப்பும் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பொங்கலை மாற்றி வச்சு சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அடியிலையும் நெய் தடவிக்கோங்க. இதை அந்த பாத்திரத்தில் நெய் தடவின பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டிங்க அப்படின்னா பொங்கல் உங்களுக்கு வர வரன்னு மேலே ஆகாமல் இதோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்பொழுதும் ஒரு கரண்டி எடுத்து அந்த கரண்டி ஃபுல்லாக உள்ளார நெய் தடவிட்டு நீங்கள் இப்படி அள்ளி அந்த பிளேட்டிங்கில் இப்படி வைக்கும் பொழுது அந்த நெய்யோட பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிட்டு இங்கே பாருங்கள், கரண்டியில் முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இப்படி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. எப்படி இருக்குது பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் வந்துருச்சா? பார்க்க மட்டும் ஹோட்டல் ஸ்டைல் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல தலை எவ்வளோ சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.